வணக்கம் மக்களே. இதான் எங்கள் ஊர் மொட்டைப்பாறை. இன்றைக்கி சண்டே, அதனால் இங்கே வந்தோம். வெயில் அடிக்குது. நாங்கள் வர மாதம் மோடமாக இருந்துச்சு, இங்கே வந்தோன்னே வெயில் வந்துருச்சு. சின்ன வயசில் 90s கிட்ஸு காலகட்டத்தில் இங்கே வந்து நிறையா நினைவுகள் இருக்குது. அதனால் அதை பார்ப்போம் வாங்க ஒன்றா. இந்த மாப்பிள்ளை என்னாண்டா முன்னாடி வீடியோ எடுக்கிறேங்காண்டா நான் பின்னாடி தான் வரேன்றேன். இதில் வந்து முன்னாடி காலத்துலாம் அந்த காட்டில் நெல் கிடையாது, கம்பு சோளம் இந்த இதெல்லாம் மிஷின்லாம் கிடையாது, அறுவை மிஷினு. அப்போல்லாம் வந்து இங்கே தான் அங்கே அறுத்து ஆளை விட்டு அறுத்து டிராக்டரில் ஏற்றிக்கு வந்து இங்கே காய போட்டு மறுபடியும் கம்பை வச்சு தட்டுவோம். தட்டி அதை புடைச்சி காற்றுக்கு அது விடுற இடம் இதுதான். இந்த பாறையில் தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் நைட்டு இங்கே காவலுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது மேலே தான் போடுவோம். இந்த கோயில் வந்து ஈஸ்வரன் கோயில். வந்து ஈஸ்வரன் கோயிலுன்னுவான். இதில் அந்த இது மாதிரி அடிச்சிருப்பாங்க, கட்டு மாதிரி, அதில் திட்டு மாதிரி அப்படி வரிச்சு அந்த இருக்கு பாருங்க. இது வந்து அந்த கோயில் அந்த காலத்தில் கல் மாதிரி செதுக்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க பின்னாடி. சின்ன வயசில் அப்போ கல்லெல்லாம் உடச்சி பாதி மலையே செதுக்கிட்டாங்க. அப்போ உடைச்சாங்க, அது பின்னாடி கவர்மெண்ட் வந்து இங்கே உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கீழே வந்து குளம் மாதிரி, அது ஆழமாக இருந்துச்சு. இப்போ செத்த இதெல்லாம் விழுந்து ரொம்ப ஆளே குறைவாயிருச்சு. அந்த காலத்தில் ஈஸ்வரர் வந்து காலு மிதித்தார், அது தடை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசில் நாங்கள் அதை கால் வச்சு பார்ப்போம், கரெக்டாக இருக்கும் அந்த குதிங்கால் வர்றதுக்கு. அதே இப்போ ராய் பார்க்குறோம், அது எங்கே இருக்குன்னு தெரில, மறைஞ்சிருச்சா என்னன்னு தெரில. பாதம் சொல்ல சந்தனம் சாமியெல்லாம் நூண்டுறாங்க. அந்த பாதை மாதிரியே இருக்குது அந்த வயசில், நாங்கள் சின்ன வயசில். இப்போ வந்து இது என்னமோ சின்னதாக இருக்குது, அப்போ பெருசாக இருந்துச்சு. இந்த பாறையில் விழுகிற தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து பெருகும். இங்கே தான் துவைக்கிறது எல்லாமே. அப்போ சின்ன வயசில் நாங்கள் சனி ஞாயிறு லீவு வந்துட்டாவே இதில் குளிக்கிறது எங்கள் வேலை. காலையில் 8-9 மணிக்கெலாம் வந்தோம்னா பொல்சாய் வரைக்கும் மாலை வரைக்கும் இங்கே தான் குளிச்சுக்கிட்டே கிடப்போம். இந்த பாறைக்குள்ளே தான். இன்னும் மேலே வரையும் கிடக்கு, இப்போ கொஞ்சம் கம்மியாக கிடக்கு. இப்போலாம் இங்கே யாருமே வர்றதில்ல. சும்மா அப்போ ஃபுல்லாக எங்கள் நாங்கள் பூரா இங்கே நாங்களாக தான் கிடப்போம். துவைக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே. கல் எனக்குள்ளே முங்கிருச்சு. நைட்டு பேஞ்ச தண்ணியில் அந்த கல் முங்கிருச்சு மழையில். நைட்டு ஹெவியான மழை பெஞ்சிச்சு, அதனால் தண்ணி மட்டும் ஏறிச்சுன்னா குளிச்சிருக்காங்களே. நம்ம இதில் தான் கிடந்தோம் இன்னைக்கு எப்படி சொல்கிறேன். இப்போ யாரோ குளிச்சிருக்காங்க நீ சொல்கிற. இன்னும் இங்கே வரைக்கும் வருமியா? இன்னும் ஆன வரைக்கும் வரேன். எல்லாமே இந்த குளத்துல தான் பழகினது. எங்களுக்கு போட்டி என்ன வைப்போம்னா, அந்த கரையில் போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இங்கே வரணும். அதுதான் எங்களோட போட்டி. அப்படி தான் நாங்கள் நீச்சல் பழகணும். ஆனால் அந்த கரைக்கு போகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான வேலை. அப்போ ரொம்ப தூரமாக தெரியும். இப்போ வந்து அது ரொம்ப பக்கமாக இருக்குது. இது கூடாமே இந்த பாறையில் விழுகிற மழை தண்ணி தான் இது வந்து இங்கே சேமிக்கப்படுது. இதில் தான் எல்லாமே. அப்போ குளம் மாதிரி. இப்போ யாருமே இந்த பக்கமே வர்றதில்ல. மீன் கூட இப்போ பிடிக்கிறது இல்லையா? மீன் பிடிப்பேன் எல்லாம் செய்வாங்க. இதுக்குள்ளே ஒரு பாறை இருக்கும், பெரிய பாறை, அதெல்லாம் முங்கிருச்சு. உங்களுக்கு தெரியல தண்ணி. இதுதான் எங்கள் வழுக்கு பாறை பாருங்கள். இப்போயும் வழுகுன்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன வயசில் வக்கீல் கீழே வச்சுக்கிட்டு இதில் வழுகுவான். நிறையா பேர் வக்கீல்லாம் வழுதி ட்ரௌசர்லாம் கிழிஞ்சு வீட்டில் போய் அடி வைத்திருக்கான். அப்போலாம் ட்ரௌசர் வந்து ஒட்டு போட்ட ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம். ஏன் ஒட்டு போட்டிருக்காங்கன்னா இதில் வழுகி அந்த இடம் பூரா கிழிஞ்சு போகும். அந்த ஞாபகம் வருது. இதில் ஒரு வேகத்தடை வேறு இருக்கும். சர்ன்னு போய்கிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு உட்காந்து எந்திரிச்சு அங்கே போவேன். நிறையா அடியெல்லாம் பட்டிருக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து கம்பி அந்த காலத்தில் தோட்டா போடுவாங்களா, போட்டு பாறையை உடைச்சிருக்காங்க. முன்காலத்தில் உடைச்சாங்க. அப்புறம் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோடனே இந்த பாறையை விட்டுட்டு போயிட்டாங்க, உடைக்கல. அப்புறம் நிறையா பாதியை உடைச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தடம் தான் இருக்கு. ஃபுல்லாகவே இது அந்த தோட்டா வச்சு வெடிக்கிறது பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர். இங்கே தான் சின்ன வயசான இந்த பாறை இதில் தான் கிடப்போம். எல்லாம் மொட்டை பாறைக்கு போகாதீங்க வீட்டில் அடி. ஆனால் நாங்கள் இங்கே தான் வருவோம். அப்போ வேறு பொழுதுபோக்கு இல்லை, எதுவும் இல்லை. டிவி போட்டாலும் நேஷ்னல் தவிர எதுவும் வராது. சக்திமான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான், அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் தமிழில் வரும். மேக்ஸிமம்
ஹிந்தியில் தான் ஓடிக்கிருக்கும். அதவே பார்ப்பேன். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்போ. அதனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே பொழுதுபோக்குதே. வாரி அந்த நெல் ஊரம் படுத்துருச்சு, அறுத்துட்டாங்களா? நேற்று பேஞ்ச மழையில் எங்கள் தோட்டத்துலேயும் இது மாதிரி வரகு பூராமே சாஞ்சிருச்சு, ரொம்ப நஷ்டமாயிருச்சு. அதனால் அங்கே போய் இன்றைக்கி பார்க்கணும். காலையில் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஈவினிங் போய் அதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு.